சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பண்றது எதுவும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இல்லாததை ஜோடிச்சு என் அண்ணன் மேல பழிய சுமத்துற. இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. நல்லா இல்லதான் யாரு இல்லன்னு சொல்லுது? எனக்கு ஆத்திரம் எல்லாம் உன் அண்ணன் மேல இல்ல, இதோ நிக்கிறாளோ உன் அருமை பொண்டாட்டி அவ மேல. அவளை பழி வாங்கத்தான் எல்லாமே. இல்லன்னா உன் அண்ணன் எதுக்கு தேவையில்லாம என் கையால் அடி வாங்கணும் சொல்லு. அண்ணே மாமா உண்மை சொல்ல, அந்த ஆள் அடிச்சானா? அண்ணே சொல்லு, அவன் அடிச்சானா? டேய் டேய், என்ன தைரியம் இருந்தா என் அண்ணன் மேல கை வச்சிருக்க. வேலு வேலு சொன்னா கேளு, வேணா விட்டு. வேணா வேலு வேலு சொன்னா கேளு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கை வைப்ப? இருடா, போலீஸ் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். உன்னையும் உன் அண்ணனோட சேர்த்து லாக்கப்ல வச்சு உன் தோலை உரிக்கிறேன் இல்லையான்னு பாரு. யூனிஃபார்ம்ல இருக்கிற என்ன வேலை செய்ய விடாம நீ பண்ண அடாவடிக்கும் சேர்த்து எஃப்ஐஆர் போட்டு உன்னை உள்ள தள்ளுற. வாடா. சார் சார் நிப்பாட்டுங்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்க, என் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்க மேலேயே எஃப்ஐஆர் போட வைப்பேன். டியூட்டி டைம்ல வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்க முடியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க 2 பேரும் நான் கொடுக்கிற டார்ச்சர்ல கண்ணீர் விட்டு அழணும். இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னீங்க, சுட்டு பொசுக்கிடுவான். பொசுக்கி போங்க வெளியில. நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. சுடியா. இன்ஸ்பெக்டர், தேவையில்லாம திரும்ப மேல கொலைகேச போட்டு நீங்க பழிவாங்க நினைக்கிறதுல இங்க நடக்காது. உங்க பையன் எங்க வீட்டு பொண்ண கட்டிக்கலன்னு நீங்க உங்க சுயரூபத்தை காட்டுறீங்களே, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம். சுயரூபத்தை காட்டாம எப்படி இருக்க முடியும்? உன் மேல உள்ள ஆத்திரம் தான் என்னை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. டேய், எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். எங்கேயோ இருந்த ஒருத்தைய கூட்டிட்டு வந்து அவ வயிற்றுல உள்ள குழந்தைக்கு என் பையன் தான் காரணம்னு சொல்லி ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி என் பையனை அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சல, அதுதான் என் எல்லா கோபத்துக்கும் காரணம். நானும் என் குடும்பமும் அசிங்கப்பட்ட மாதிரி நீயும் உன் குடும்பமும் அசிங்கப்பட்டு நடு ரோட்ல நிக்கணும். என் காலை புடிச்சு உன் பொண்டாட்டி கதறி எழுது மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்துல உள்ள யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். சொந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துற நீ உண்மையிலே ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதணும். அந்த திராணி வாங்கிட்டு இல்ல. எப்ப எங்க அண்ணன் மேல பொய் கேஸ் போட்டையோ அப்பவே நீ தோத்துட்டியா. அண்ணா, நீ தைரியமா இருந்த, அவ்வளவு சீக்கிரம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் வெளியே எடுத்துருவேன். ஆமா மாமா, நீங்க தைரியமா இருங்க. கெட்டவங்க என்னைக்குமே ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல, உண்மைதான் என்னைக்குமே ஜெயிக்கும். இந்த பிரம்மா உங்க மேல போட்டிருக்கிற எஃப்ஐஆர் போலின்னு நிரூபிச்சு கூடி சீக்கிரமே உங்களை வெளியே கொண்டு வந்துரும். நீங்க தைரியமா இருங்க மாமா. போங்க போங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா நான் சொல்றத ஒரு தடவை நல்லா கேட்டுட்டு போங்க. நான் போட்ட இந்த எஃப்ஐஆர யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுதான் சட்டம். ரூல்ஸ மீறி உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா இப்படி வேணா பேசிட்டு இருக்கலாம், அதை தவிர நோ யூஸ். இத பாரு, உன்னோட மாமனார் ஐஜியை கூட்டிட்டு வந்தாலும் சரி, இல்ல அந்த ஆண்டவனை கூட்டிட்டு வந்தாலும் சரி,
இந்த திருவண்ண ஜெயில அடைக்காம விடவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. போங்க வெளியே. யோ, என்னைய நின்னுட்டு இருக்கீங்க? கூட்டு போங்க. ஏய், வேலு இவர்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். ம். ஏப்பா இங்கே வெயிட் பண்ணு. சரிம்மா. வா. வாடி. என்னங்கடா இது வம்பா போச்சு? பெரிய குடும்பத்து ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணா இது ஒரு ரோதனை. வரிசையா ஒவ்வொருத்தங்களா வந்து பாத்துட்டு போற ஆளுங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஜூஸ் கடையா? ச்சே. என்னங்க என்னங்க இது? நான் உங்களை இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை இது? எப்படி இந்த மனுஷனை இப்படி உட்கார வச்சுட்டாங்க? இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்குமா? என்னங்க ஏன் உங்க முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னங்க ஆச்சு? கீர்த்தி, எனக்கு எதுவும் இல்ல கீர்த்தி. நீங்க தைரியமா இருங்க. என்னங்க நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? உங்க மூஞ்செல்லாம் அடிபட்டு இப்படி வீங்கி போயிருக்கு. ஐயோ சொல்லுங்க, கடவுளே. உங்களை யாருங்க இந்த மாதிரி பண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீர்த்தி. ஐயோ